கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உலகெங்கிலும் இருக்கும் பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற வாழ்க்கை பதிவுகள், என் வாழ்க்கையில் இதுதான் சார் நடக்கும், எனக்கு பெருசாக எனக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுட்டு என்ன சார் பண்ண போகிறேன், கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு, அப்படி கிடையாது. இதில் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத சொல்லும் பொழுது உங்களுக்கு எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ராசியில் உங்களுக்கு எதாவது வீட்டில் வச்சா பணம் வரும், எப்படி எப்படிலாம் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது உங்களுக்கு எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி. அவ்வகையில் கும்பராசிக்காரர்கள் மிகவும் பிடிவாதம் பிடித்தவர்கள். கும்பராசிக்காரர்கள் பிடிவாதமானவர்கள், ஒரு தெனாவெட்டாக பேசுகிறது, இதெல்லாம் அந்த கும்பராசிக்காரர்கள் இருக்கணும். ஆமாம் அப்படி தான், அந்த மாதிரிலாம். ஸோ சளி பிடிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. சளி பிடிச்சதுன்னா அந்த சளி சரியே ஆகாது. அது எப்பயுமே அப்படி தான். அது அது அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரு 2 நாள் 3 நாளில் சளி சரியானா, இவர்களுக்கு சளி பிடிச்சா ஒரு 2 வாரம் ஆகும். அந்த மாதிரி வச்சு வீரபாண்டிய சளி பிடிக்கும் இவங்களுக்கு. ஸோ அது மாதிரி சந்நியாசம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அடப்போங்க சார், வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல, அந்த மாதிரி எந்நேரமும் ஒரு வெறுத்து போய் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் சும்மாவே வெறுத்து போய் சுற்றிட்டு இருப்பாங்க. அதான் அதில் ஆச்சரியம். திருமண வாழ்க்கை பெரும்பாலும் சந்தோஷமாக இருப்பதில்லை. ஆன்மீகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி ஜோதிடத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இவர்களுக்கு எங்கே இருந்தாலும் இவர்கள் வாழ்க்கை பயணத்தில் ஆன்மீகம் அதுவாக வந்து கலந்துரும். ஆன்மீகம் வந்துடும். ஏன்னா 2 குடைவன் குரு. ஆன்மீகத்தை வந்து கலந்துரும், அதே மாதிரி ஜோதிடமும் வந்து கலந்துரும். இவர்கள் ஜோதிடத்திலே நம்பாத கும்பராசிக்காரர்கள் கூட ஜோதிடத்தை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் நடக்கும். இந்த சாமி ஆடுறது, ஜோசியம் சொல்கிறது, அருள் வாக்கு சொல்கிறது, இவங்கெல்லாம் இவங்க வீட்டில் ஒருத்தராக இருப்பாங்க, அல்லது இவங்களே கூட பண்ணுவாங்க. அதே மாதிரி காணாமல் போன எல்லோரும் கும்பராசிக்காரங்க தான். திடீர்னு இருப்பாங்க, திடீர்னு காணா போயிடுவாங்க. அதுக்கப்புறமா எங்கன்னா கண்டுபிடிச்சி கூட்டு வரணும், 2-3 நாள் எங்கேயா காணா போயிடுவாங்க. அதுக்கப்புறமா நார்மல் ஹோம் பேக் வருவாங்க. மனதை ஒருநிலைப்படுத்த தெரியாது இவங்களுக்கு. ஏன்னா 6 குடைவன் வந்து சனி, இது சந்திரன் என்பதால் ஒரு நிலையாக இருக்கும். திடீர்னு காணா போய் மென்டலி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க. திடீர்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ 2 திருமணம் பண்ணவங்க இவங்க கூடவே இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க கூட 2 திருமணம் பண்ணவங்க கூடவே இருப்பாங்க. அதே மாதிரி டைமுக்கு சாப்பிடுவாங்க. இவங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அந்த டைம் மணி அடித்தா 9 மணினா சாப்பாடு, இல்லைன்னா அவ்வளோதான், பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. சாப்பாடு தான் அவங்களுக்கு முக்கியம். வாழ்க்கையே இவர்களுக்கு சாப்பாட்டு பிரியர்கள்னு சொல்லலாம். இவர்கள் வாழ்க்கையே எதுக்காக சார் வாழ்கிறோம், இவ்வளோ வயிற்றுக்காக தானே சார், அது மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ வெற்றி பெறணும் அதெல்லாம் அப்புறம், எதுக்காக வாழ்கிறோம், நம்ம சாப்பிட தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறது உறுதியாக நம்புவாங்க. இவர்கள்ட்ட ஏதாவது ஒரு வழி கேட்டால் கூட ஹோட்டலாக வழி சொல்லுவாங்க. இங்கே நேராக போனால் சங்கர் கபே வரும், ரைட் எடுத்திங்கன்னா அப்படியே நம்ம பிரியாணி கடை ஒன்று வரும், அப்படியே நேராக போனால் ஒரு டீ கடை வரும். ஃபுல்லாக சாப்பாடு வச்சே வழி சொல்லுவாங்க அவங்க, சாப்பாட்டு பிரியர்கள். அதனால் நான் உங்களை கிண்டல் பண்ணல. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடு வாழ்க்கையில். ஒருத்தருக்கு ஓவியம் வரைகிறது பிடிக்கும், ஒருத்தருக்கு சிற்பம் செதுக்கிறது பிடிக்கும், உங்களுக்கு சாப்பிட்றது பிடிக்கும். அந்த மாதிரி அசைவ பிரியர்கள். இவர்கள் வந்து கேஷ் பிரியர்கள். எங்கேயாவது இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தான் வேலை வரும். அது என்னமோ இவங்க வாங்கிட்டு வந்த ராசி. இவங்க அந்த இடத்துல ஒரு விருந்தாளியாக போயிருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு 2 வேலை கொடுத்து விடுவாங்க. நீ என்ன பண்ணுற, அந்த வாசலில் போய் நின்று வர்றவங்களுக்குலாம் இந்த 10 ரூபாயா கொடுத்துட்டே என்று சொல்லுவாங்க. அந்த பணத்தை ஃபுல்லாக ஒரு 10 லட்சம்னாலும் இவங்க நம்பி கொடுத்துருவாங்க. அது கொடுத்து இவர் 10 லட்சத்துக்கு கணக்கு ஒப்படைக்கணும். இந்த மாதிரி மொய் எழுதுகிற வேலையில் அவங்கள்ட்ட தான் கொடுப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட மொய் எழுதுகிற இடத்துல இவங்களை உட்கார வச்சுருவாங்க. வர்றவங்களாம் இவங்கள்ட்ட மொய் சொல்லிட்டு எழுதுவாங்க. எல்லாரும் மொய் கணக்கையும் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்து கல்யாணம்லாம் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபை குழந்தைலாம் அனுப்பி விட்ருவாங்க. மொய் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. உயர்ந்த சாஸ்திரங்கள், உயர்ந்த மனிதர்கள் தொடர்பே அவங்க கூடவே இருக்கும். யார் பெரிய ஆள் யாரோ அவங்க கூடவே இருப்பாங்க. அவங்க அதான் இவங்க வாங்கிட்டு வந்த வாரம். சமுதாயத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காங்களோ அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க இவங்க. அதே மாதிரி மருத்துவ நட்சத்திரம் சதயம். இவர்களுக்கு வந்து பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இறை அருள் வந்து இவங்களை டாலரேட் பண்ணணும். ஏதாவது மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே பணம் வர வந்துடும். அது இறைவனே இவர்களுக்கு வந்து தருவார். அந்த மாதிரி மருத்துவ நட்சத்திரம் சதயம். சதய நட்சத்திரத்துக்காரங்கள்லாம் கும்ப ராசிக்காரங்களுக்கு போய் கேட்டிங்கன்னா அவங்களே எல்லா வைத்தியமும் சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்க எல்லா வைத்தியமும். ஆக்சுவலாக இது வந்து என்ன பெயின் தெரியுமா, இது பேர் வந்து இது ரெம் ஸ்லீப் எனக்கு இல்லை, இவங்களே வைத்தியம், டாக்டருக்கே இவங்க வைத்தியம் சொல்லி தருவாங்க. ஃபிசியோ, இல்லை காதல் திருமணம், அதெல்லாம் திடீர் மரணம், சாமி ஆடுதல், இதெல்லாம் இவங்க வீட்டில் நடந்திருக்கும். திருட்டை கண்டுபிடிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவங்க குறி மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தா கரெக்டாக இருக்கும். நீரோட்டம் பார்க்குறதெல்லாம் இவங்க கரெக்டாக பார்ப்பாங்க. போரட்டாதி வந்து பார்த்தீங்கன்னா போரட்டாதியில் பிறந்த கும்பராசிக்காரர்கள் நம்பி மோசம் போய் ஏமாந்து போகிறதுலாம் இவங்க தான். இவங்க வீட்டு பக்கத்துலேயே, கும்பராசிக்காரங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு போஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும்.
போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இவங்க கூடவே இருப்பாங்க. இதெல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ரகசியம் இருக்காது. இவங்களால் எந்த ரகசியத்தை சொன்னாலும் அவங்களால காப்பாற்ற முடியாது. அதுதான் அவங்களுடைய குணம். அதனால் ரகசியத்தை நிற்க பேச தெரியாது. அது வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். எல்லா மருத்துவமும் சொல்லுவாங்க. இந்த அகத்திக்கீரை எடுத்து அரைத்து அது கூட பால் சேர்த்து எல்லாமே சொல்லுவாங்க. அது மாதிரி காய் பேர் அதெல்லாம் சொல்லுவாங்க. சமையலில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துறாங்க, அது மாதிரி கொத்தமல்லி சட்னியில் என்னென்னலாம் கலந்துருப்பாங்க, இவங்களுக்கு கேட்டால் எல்லாமே சொல்லுவாங்க. ஆராய்ச்சி, அமானுஷ்யம், போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் இவங்க கூடவே இருப்பாங்க. சிபிசிஐடியில் வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி ஆள்லாம் கூட இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இவங்க நல்லா தூங்குவாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஸ்லீப் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணால் அவங்களால தாங்கிக்கவே முடியாது. தூங்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு 6 கூடியவனாக சந்திரன் ஒரு ஆள் பகைச்சிக்கிட்டதுனால வந்த விளைவு. இதே தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான். இவங்களால் எந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ண முடியாது. இவர்கள் வந்து அப்படி ஜாலியாக அப்படி வேலை பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஸோ ஆராய்ச்சி, கல்வி, கோபுர தரிசனம் இதெல்லாம் பண்ணுவாங்க இவர்கள். அது மாதிரி குள்ளமாக இருப்பாங்க. பருத்த உடல் இருக்கும் இவங்களுக்கு. காரணம் என்னென்னா, அதெல்லாம் சனியோட குணம். உணர்வுகளால் சோகத்தை மறைப்பவர்கள். இவர்கள் அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டாங்க. இவர்களை அழுது யாருமே பார்க்க முடியாது. ரொம்ப திட சித்தமுடையவர்கள். இவங்க அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டாங்க. அது மாதிரி தனி குடுத்தனம் போகிறதுல ரொம்ப பிரியம் இருக்கும். 1, 4, 8 கூடியவர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியே வந்து 1 கூடியவனாகவும் 12 கூடியவனாகவும் இருக்கும். பிறந்த உடனே அவங்க வீட்டில் ஒரு கர்மம் ஏற்பட்டிருக்கும். கடின உழைப்பு பண்ணணுன்னு ட்ரீம் பண்ணுவாங்க. பயங்கரமாக ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் காலையில் எழுந்திரிச்சோன்னா மறந்துடுவாங்க. அதெல்லாம் நடக்கும். வயது ஆக ஆக ஆன்மீக பலம் என்பது அதிகமாகிட்டே போகும். ஆன்மீக ஃபீல்டில் நல்லா பெரிய ஆளாகிட்டே போவாங்க. ஜாதகரே விரயத்தை தேடிக்கொள்வார். இவருக்கான விரயத்தை யாரும் கண்டுபிடிச்சலாம் சொல்ல வேண்டாம். அவரே கொண்டு போய் சீட்டு கம்பெனியில் போட்டு அவரே லாஸ் பண்ணிக்குவார். அவர் யாரும் சொல்ல வேண்டாம். இவர் தன்னுடைய மைண்டை வச்சே தானே லாஸ் பண்ணினா 6 கூடிய சந்திரன் பாதுகாக்குது. சந்திரனே அம்மாவால் எப்போ பார்த்தாலும் இம்சை ஏற்படும். அது வந்து மனைவியோட அம்மாவோ இவரோட அம்மாவோ, அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்களால மனசு கஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். கை காலில் பருத்து போகிறது, தண்ணீர் கோத்துக்கிறது, தலையில் பாரம், தண்ணீர் இதெல்லாம் வரும். தண்ணீர் தான் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும். அதே மாதிரி இவங்களால் கூல்ட்ரிங்க்ஸு ரொம்ப ஜில்லுன்னு குடிக்க முடியாது. அதே மாதிரி வந்து ஏதாவது தேவையில்லாத உணவுகள், அதாவது நீர் சம்மந்தப்பட்ட உணவுகள் ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அது உடனே அவங்களுக்கு செட் ஆகாது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். கும்பராசிக்காரர்களுடைய ஜென்ரலான குணமே தான். ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டான ஒர்க்ஸ் பார்க்குறாங்களோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு நல்லது. கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.